ஃபஸ்ட்டு நடக்கிற விஷயத்தை பாருங்களேன். ஸ்டாலின்கிட்ட வந்து ப்ரெஸ் பீப்புள்ஸ் வந்து கேள்வி கேட்குறாங்க. சரியான இடம் கிடைக்காதனால தான் வந்து இந்த மாதிரி இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாதுகாப்பு குறைபாடு இருந்துச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து பதில் சொல்லாமே ஸ்டாலின் போகிறாரு பாருங்க. இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் இவங்க மேலே ஏதோ தப்பு இருக்குது. ஏன் தப்பு இல்லைன்னா வந்து நின்று பதில் சொல்லியிருக்க வேண்டியது தானே. அப்புறம் இந்த வீடியோ பாருங்களேன். விஜய் வந்து மேலே இருந்து பேசிகிட்டு இருக்காரு. கீழேருந்து வந்து ஒருத்தங்க செருப்பை தூக்கி எறிகிறாங்க. இது காவல்துறையினர் வந்து விஜய் ஃபேன்ஸ் மேலே வந்து தடியடி நடத்துகிறாங்க. இதெல்லாம் வந்து என்ன ஒரு இதில் பண்ணுறாங்க, எத்திக்ஸில் பண்ணுறாங்கன்னு தெரில. மேக்ஸிமம் வந்து டிஎம்கே தான் ரூலிங் பார்ட்டி. அவங்க தான் இதை சொல்லி தான் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது இதை பார்க்கும்போது. விஜய் ஃபேன்ஸ் எவனும் வந்து விஜய் மேலே செருப்பை தூக்கி அடிக்கணும்னு நினைக்க மாட்டான். உள்ள யாரோ வந்து திமுக காரன் தான் புகுந்திருக்கான்னு நினைக்கிறேன். இதை பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. சும்மா நிற்கிற ஆளுக்கு மேலே எதுக்குங்க தடியடி நடத்தணும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ். அப்புறம் இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். ஆளே இல்லாத ஆம்புலன்ஸை வச்சு ரவுண்ட் அடிச்சுட்டு கிடக்குறாங்க. எதுக்குடா சும்மா ஒரு ஆம்புலன்ஸ் இங்கே போகணும்? அதுக்கான ஒரு கேள்வியும் நிறையா வருது. எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஏன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து